ஆடி மாதத்தில் நம்ம செய்ய வழிபாடுகள் தெய்வங்களின் எளிதில் மனமகிழ்ந்து நம்ம வீடு தேடி வந்து ஆசிர்வாதமும் அருளும் செய்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆடி பௌர்ணமியில் குல தெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்வதையும் குல தெய்வத்தை வீட்டிற்கே அழைத்து படையலிட்டு வழிபாடு நடத்துவதையும் வழக்கமாக நம்ம செஞ்சு வருவோம். அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அப்படி ஆடி மாதத்தில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. கிரிவலம் செல்வதால் இறைவனோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்வமாக கிடைக்கும். அதுவும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவனே மலையாக வீற்றிருப்பது திருவண்ணாமலையில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிவபெருமானை வலம் வந்து வழிபடுவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் அப்படிங்களும் பாவங்களை போக்கும் அப்படிங்கிறோம். மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் இந்த கிரிவலம் வந்து சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம். பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதாக ஐதீகம். அதனால் கிரிவலம் நம்ம போனோன்னா சித்தர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பௌர்ணமி நிலவின் ஒளி கதிர்கள் ஏராளமாக சித்தர்கள் வாழும் மூலிகைகள் நிறைந்த அந்த திருவண்ணாமலை மீது பட்டு தெரிக்கும் அப்படிங்கிறதுனாலும் அந்த சமயத்தில் மலையை சுற்றி கிரிவலம் வரும் பொழுது அவர்கள் மீதும் அந்த தெய்வீக ஒளிக்கதிர்கள் படும் பொழுது அவர்களுடைய வாழ்விலும் மனதிலும் பலவிதமான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது ஐதீகம். அது அளவில்லாத நன்மைகளை அள்ளி அள்ளி தரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாத பௌர்ணமியில் வரக்கூடிய கிரிவலம் செய்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது. அப்படி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் குல தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும் சிவபெருமானை வழிபட்டு அதோடு சேர்ந்து கிரிவலம் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கிரிவலம் துவங்குவதற்கான நேரமும் கிரிவலம் நிறைவு செய்வதற்கான நேரமும் திருவண்ணாமலையில் செய்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். கிரிவலம் துவக்க நேரம்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 2:12 மணிக்கு கிரிவல துவக்க நேரத்தை வைத்துக்கொண்டு கிரிவலம் நிறைவு செய்யும் நேரம்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 1:24 மணி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிரிவலம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை துவங்கி சனிக்கிழமையில் நிறைவு செய்யும் இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி கிரிவலம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிரிவலம் செய்யணுமா அப்படின்னா மலையோடு சேர்ந்து இருக்கும் கோவில் எதுவாக இருந்தாலும் அங்கு கிரிவலம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதிலும் திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பக்தர்களின் ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் கருதப்படுது. சிவபெருமானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்யும் எந்த ஒரு மலையை சுற்றி கிரிவலம் வந்தாலும் அதே அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆகஸ்ட் மாத பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள்னு பார்த்தோன்னா பகல் 2:12 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி பகல் 1:24 மணிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்தி பௌர்ணமி கிரிவல வழிபாட்டினை நம்ம செய்து கொள்ளலாம் அப்படின்னும் செல்வ வளம் கிடைக்கும், வைகுண்ட பேரு கிடைக்கும், குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் மகாலட்சுமிக்கும் அம்பாளுக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் வருவது அப்படிங்கிறது இன்னமுமே விசேஷமான பலன்களை தரும். அப்படிங்கிறதுனால இந்த கிரிவலத்தை தவறவிடாமல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாளை தவறவிடாமல் நம்ம கிரிவலம் செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் குறிப்பாக வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இந்த கிரிவலம் ஆடி மாத பௌர்ணமி வருவது இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. அன்னைக்கு கிரிவலம் வந்து உண்ணாமுலை அம்பாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரிவலத்தை நாமும் பயன்படுத்தி அம்பாளின் இறைவனின்
குல தெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.